என்ன ஆச்சுன்னு சொன்னா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவல. இங்க பாரு ஜனனி, என் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது. உன் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த நீ செய்யறல்ல, அதே மாதிரி எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யறேன். இதைத்தானே நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் இப்ப செய்யறேன். புது பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னியே, அது சம்பந்தமா ஏதாவது டென்ஷனா? இந்த பிசினஸ் வேலை இதெல்லாம் விட்டுறேன். ஒரு மனுஷனா எனக்குன்னு சில விஷயங்கள் தோணுது, அதைத்தான் நான் பேச போறேன், செய்ய போறேன்னு முடிவெடுத்திருக்கேன். யார் உன்னை தடுத்தது? நானே தான். நானே தான் இம்பிட்டு நாளா தடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பேர் வாங்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், இதையே நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையை நான் வாழாம விட்டுட்டோன்னு தோணுது. எல்லாரும் வெளியே என்ன எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? பாக்குறத விடு, என் பேரே முதல்ல யாருக்கும் வெளியே தெரியல ஜனனி. வீட்டுல அம்மால ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பொண்டாட்டி பெண்ணால பைய தூக்கிட்டே சுத்துறான் தானே. அவங்க அப்படி பேசினாலும் நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கும் அடிமையா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லுவியே, சுயமா இருக்கணும், சுயமா சிந்திக்கணும். இனிமே நான் சுயமா வாழலாம்னு முடிவெடுத்திருக்கேன் ஜனனி. நீ யோசிக்கிறதுலாம் ரொம்ப சரி சக்தி. ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு இருக்கிற வழிய வார்த்தையால இப்படி கொற்ற பாத்தியா? அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது. சக்தி இப்படிதான் பேசுவான், இப்படிதான் இருப்பான்னு நீங்களாம் ஒன்னு யோசிச்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல, இதுதான் பிரச்சனையே. நான் எப்படி பேசணுங்கிறத கூட நீயே முடிவெடுப்பனா இதுல சுயம்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அப்படி சொல்லல. இங்க பாரு, இனிமே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வேற ஜனனி. என்னோட முடிவு, என்னோட யோசனை, என்னோட செயல்பாடு, என்னோட பேச்சு, இது எல்லாமே என்னோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாமா, இது நம்ம குலதெய்வ கோயிலா? குலசாமி இல்ல, என் இஷ்ட தெய்வம்மா. ஓ, கூரை கூட இல்லாம கிடந்துச்சு. நான் கஷ்டப்பட்ட காலத்துல அந்த மரத்தடிகளை தான் படுத்து கிடப்பேன். என் கஷ்டத்தை பார்த்து இந்த தாய் என் கையை பிடிச்சி மெல்ல மெல்ல தூக்கி விட்டா. வளர வளர அவளுக்கும் நான் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன். பூஜைக்கு சொல்லியிருக்கேன், வா வந்து சாமி. சரி மாமா, போலாம். என்ன சகோதரி, காலங்கார்த்தாலேயே ஓவர் சென்டிமெண்டா இருக்கு? வாயை மூடு. வாமா. வர மாமா. அக்கா, தாராக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல, அவளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. இங்க நடந்துகிட்டு என்னத்தை படிக்கிறது, ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். அவ என்ன பண்றது? ஆமா, ஐசுக்கு லீவா? இல்ல இல்ல, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. காலையில கிளம்பிட்டா. ஓ, போய் நோட்ஸ் எடுக்கணுமா. ரேணுகாக்கா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கேட்டாங்க, அதான். அப்படியா, சரி சரி. ஏய், இங்க வா. சக்தி கிட்ட பேசுனியா? ஏதாச்சும் பேசினானா? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லக்கா.
சக்தி அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பேசுறான். ஆனா நான் என் ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன். மற்றபடி அதை என்ன பர்சனலாலாம் அஃபெக்ட் பண்ணாது. அப்படின்னா சரி. ஆனா இந்த வீட்டு பிரச்சனைய நான் அவன்கிட்ட கேட்குறேன். இங்க பாரு, சக்தியை பத்தி நமக்கு தெரியும். அவன் மனசுல இருக்கிறத படக்குன்னு பேசி தொலைய மாட்டான். அவனுக்குள்ளேயே வச்சு உலட்டிட்டு இருப்பான். நேத்தே இதை டீ கடைன்னு சொல்லிட்டு இருந்தான். அங்க போய் என்னதாண்டா ஆச்சுன்னு கேட்டா மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவான். பாரம் கொஞ்சம் குறைஞ்சு சரியாயிருவான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். சரி, தூங்கட்டும். தூங்கி எழுந்திரிச்சு தெளிவா வரட்டும், என்னன்னு கேக்குறேன். சரி, அக்காட்ட சொல்லிடு. என்ன என்ன காலையிலே வந்துட்டீரு? எதுவும் கோடி லட்சம்லாம் எடுத்துட்டு வரலையா? பைகிலாம் எதுவுமே இல்ல? நான் மாப்பிள்ளைகிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். அதான் தெரியுமே. உங்களுக்கு இப்பெல்லாம் நானே கண்ணுக்கு தெரியறது இல்ல. வீட்டுக்கு வந்தாலே அந்த ஆளை பார்க்க தானே வரீங்க. என்ன விஷயம்? அது அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த ஆள் உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான். செருப்பால் அடிச்சிருக்கான், காரி துப்பி இருக்கான். அந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதோ நல்லது பண்றேன்னு நினைச்சு இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட போறீங்க. அதுக்கு விழுந்து பிறண்டு நீங்களே அழ போறீங்க. பாருங்க. என்ன அவுட் என்ன கிளம்பிட்டு இருக்க? பேசாம உள்ள போடி. என்ன அடுத்த திட்டம்? உன்னைய கொல்ற திட்டம் தான். போ ஓடு, இல்ல இங்கனே வச்சு உன்னை கொண்டு புதைச்சிருவேன். ஓடி உள்ள. ஏய், அங்க என்ன பாக்குற? கண்ணு முடியும் நோண்டி எடுத்துருவேன். ஓடி உள்ள. கொல்றாராம்ல, இதுக்கு மேல கொல்ல என்ன இருக்கு? நாசமா போங்க. இது யாரும் அப்பனா வந்து எடுத்து போவா? தானே இருக்காரு, எடுத்து சொல்லுங்க. வைத்தியக்காரி மெண்டல். சாரி மாமா. வாங்க. யோ, என்ன நல்லா குடிச்சு போட்டு அப்படியே மட்டையாயிட்டியா? அட நீங்க வேற மாப்பிள்ள, ஒரே தலைவலி. மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா 32 மிஸ்டு கால். பாதிரி போய் என்னமோ ஏதோன்னு ஓடியாரேன். ஆமா, என்ன விஷயம்? அண்ணன் வந்து அட்டகாசம் ஆரம்பிச்சிட்டாரா?